வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன். மினி போண்டா, குழந்தைங்க விரும்புகிற மாரி ஒரு மினி போண்டா. பெருசு பெருசாக போட்டால் ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. பெருசு பெருசாக போட்டால் பெரியவா விரும்புறது, குட்டி குட்டியாக போட்டால் குழந்தைங்க விரும்புறது, அவ்வளவுதான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா உருளைக்கிழங்க உப்பு மஞ்சள் நல்லா அலம்பிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு தோலியை உரிச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். நல்லா ஒரு 5-6 விசில் கூட விடலாம். அந்த கட்டி மட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுட்டு இந்தமாரி வானலியில் எண்ணெயை விட்டுண்டு கடுகு தாளித்து கொட்டிண்டு வெங்காயம் நிறைய போடுங்கோ. வெங்காயத்தை நிறைய போட்டுண்டு அதில் அப்படியே வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கையும் போட்டுண்டு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம், அதை போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் சாட் மசாலா பவுடர் போடணுங்கிறது இல்லை. இந்த குழந்தைங்கள்லாம் போட்டால் விரும்பி சாப்பிடுவா, அதனால அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுண்டு எல்லாத்தையும் ஆறினொன்று நல்லா மசிச்சு வச்சுட்டு இந்தமாரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு வச்சுக்கணும். அப்புறமா இந்தமாரி தனியாக ஒரு ஏனத்தில் கடலை மாவு ஒரு அழகுன்னு ஒரு 1/4 அழகு அரிசி மாவு, ஒரு 1/4 அழகு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு காரப்பொடியை போட்டு இந்த மேல் மாவுக்கு தேவையானதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்தமாரி ஒரு வானலியில் எண்ணெயை வச்சு நல்லா காய வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த ஸ்டஃப்பிங் பண்ண உருண்டையை இதில் போட்டு நல்லா முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணணும். இது நல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது நான் பெருசு பெருசாக போட்டால் பெரியவா இந்தமாரி குட்டி குட்டியாக போட்டால் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். மினி போண்டா மாரி இருக்கும். அதில் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் ஃப்ரை பண்ணல. கடலெண்ணெய் தான் மெயின், இல்லை செக்கு எண்ணெய் இதில் போடுங்க. கடலை எண்ணெயில் போட்டு பொரிச்ச எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ இது நல்லா வெந்துருக்கு, எண்ணெயில் என்ன பொரிஞ்சுட்டுருக்கு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். நல்லா இது குமிழ் அடங்கி மேல் மாவு உள் மாவு எல்லாம் வேகணும். இது தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது அப்படியே தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்